என் பேர் வந்து முருகானந்தம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி சார் என்னை வந்து ஈராக் அனுப்பிச்சி விட்டாப்புல. அங்கே அவர் சொன்ன மாதிரி 2 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன். இப்போ அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் காலம் இருக்கிறதா கேள்விப்பட்டு திருப்பி மறுபடியும் சார்ட்டே பாஸ்போர்ட் கொடுத்துருந்தேன். அப்போ இன்டர்வியூ வந்து சென்னை கிண்டியில் வச்சுருந்தாங்க. அங்கே டெஸ்ட் அடிக்கும்போது கொஞ்சம் மிஸ்டேக் நடந்து போச்சு. திருப்பி சார் வந்து மறுபடியும் கல்கத்தாவில் அடுத்த இன்டர்வியூ வந்துச்சு. அங்கே ஒரு பைசா கூட நாங்கள் சொந்தமாக கையிலேருந்து காசு கொண்டு போகவே இல்லை. எல்லாமே சார் தான் செலவு பண்ணார். ட்ரெயின், ஃபுட்டு, அங்கே இப்போ அக்கமடேஷன் தங்குற இடத்துல எல்லாமே அவர் தான் சார் தான் செலவு பண்ணார். அங்கே போய் பாஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 மாதம் ஆச்சு. இப்போ விசாவும் டிக்கெட்டும் எனக்கு வந்திருக்கு. எல்லாமே சாருடைய அந்த முயற்சி. நம்ம ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் கூட விடாமல் அவங்கள என்கரேஜ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போய் நம்மளை வந்து ஒரு நல்ல வழிக்கு தான் சார் பண்ணுவார். அதை நான் நேர்லேயே பார்த்துருக்கேன். ஏன்டா நான் 2 தடவை ஃபோன் அடித்து பாஸ்போர்ட்டை கொடுத்துருன்னு சொல்லிட்டு பேசிட்டேன் ஃபோன்லையே. அப்படி இருந்து சார் வெயிட் பண்ணுங்க போனதான் தான் உங்களுக்கு எப்படியாவது நான் நல்ல வழி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அவருடைய முயற்சியில் தான் திருப்பி நான் போய் இங்கே கல்கத்தாவில் இன்டர்வியூ அடிச்சு அங்கே பாஸ் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் இப்போ சாருடைய ஆஃபீஸில் இருந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு டிக்கெட்டு விசாவும் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து 9ஆம் தேதி ஃப்ளைட்டு. அதனால சார் வந்து சார் நம்பி வரலாம். நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் சார் சரியாக சொன்ன மாதிரி அனுப்பி விட்டுருக்காரு. அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். சார் வந்து நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஏன்டா ஒரு டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகி திருப்பி அவளை சரி பண்ணி மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போய் அவளை பாஸ் ஆக்கி திருப்பி அதே இடத்துக்கு அனுப்பிடுங்கிறது ஒரு சாத்தியம் இல்லாத. சில பேர் வந்து விட்டுருவாங்க. சார் அந்த நம்பிக்கை இழக்காம எனக்கு ஊக்கம் கொடுத்து என்னை அனுப்பிச்சி விட்ருக்காரு. என்னைக்கு நான் வந்து சாரை மறக்க மாட்டேன். ராயல் ட்ரைனிங் சென்டருக்கு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கங்க. இது ராயல் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங் சென்டர், கோயம்புத்தூருங்க. கடந்த 13 வருஷமாக பல நாடுகளுக்கு எங்களுடைய ஆஃபீஸிலிருந்து பயிற்சி பெற்று பல நாடுகளில் அவங்க வேலை செஞ்சு நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுபோல இன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து திரு முருகானந்தம் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து ஸ்டீல் பிக்சர் வேலை பார்க்குறவங்க. ஏற்கனவே அவங்க வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னால் வந்து ஈராக் நாட்டுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டாங்க. நல்லபடியாக வந்துட்டாங்க. திருப்பி அப்புறம் வந்து இஸ்ரேல் போகணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த கிளைண்ட் இன்டர்வியூக்கு இஸ்ரேல் நாட்டிலேருந்து கிளைண்ட் வந்திருந்தாங்க. நேரடியாக வந்து அவங்க தேர்வு செய்தாங்க. அவர் தேர்வு நடக்கும்போது அந்த ஸ்டீல் பிக்சர் வேலை சின்ன ஒரு தவறு மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க. அப்போ அந்த டெஸ்ட்டில் வந்து அவர் வந்து தவறிட்டாங்க, ஃபெயில் ஆயிட்டாங்க. ஆனால் வந்து ரொம்ப மனசு சோர்வாக இருந்தார். சார் நான் ஒரு நல்ல செய்தேன், இத்தனை வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு, ஒரு சின்ன இதில் பதட்டத்தில் நான் தவறிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் ஒரு கஷ்டமாக இருக்குங்க. திருப்பி ஒரு முயற்சி பண்ணி அவருக்கு அடுத்த இதில் அவருக்கு உடனே ரெடி பண்ணி இங்கேருந்து கல்கத்தாவுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு பைசா வாங்கலைங்க. கல்கத்தாவுக்கு போய் அவங்களுக்கு போகிறதுக்கு, சாப்பாட்டுக்கு, அங்கே தங்குறதுக்கு எல்லா வசதியும் அவங்களுக்கு சரி பண்ணி அங்கே கிளைண்ட்டு கூட அந்த முழு முயற்சி பண்ணி நல்ல டெஸ்ட்டில் அவரை பாஸ் பண்ணி இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இஸ்ரேல் நாட்டிலேருந்து அவருக்கு அந்த வெற்றியா இன்னைக்கு ஒரு விசா வாங்கியாச்சு. அவருக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டும் வாங்கியாச்சுங்க. இவங்க அந்த நாட்டுக்கு போய் இஸ்ரேல் நாட்டுக்கு போய் ஏற்கனவே பல நாடுகள் வேலை செஞ்சிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு போய் நல்ல முறையில் அந்த கிளைண்ட்டுக்கு அவங்க நல்லபடியாக வேலை செய்யணுங்க. கிளைண்ட் தான் முக்கியம். எந்த நாட்டுக்கு வேலை செய்யலாம், அவங்க கொடுக்குற விசா அவங்க வந்து நல்லபடியாக வேலை செய்கிறாங்களா, நம்ம விசா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளை கண்காணிப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக வேலை செஞ்சு நல்லபடியாக 5 வருஷம் விசா கொடுத்துருக்கோம். 5 வருஷம் அவங்களுடைய கான்ட்ராக்ட் பீரியட். நல்லபடியாக பணம் சம்பாதிச்சுட்டு அவர் இந்த நாட்டுக்கு வரணும். நாங்கள் ராயல் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர்லேருந்து அனுப்பியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும், அவர் வீட்டு குடும்பத்துக்கு நல்ல பல்லாண்டு வாழறதுக்கு அவர் நல்ல பணம் சம்பாதிச்சுட்டு நாட்டுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி அவர் வாழ்த்தி இந்த விசாவை அவங்களுக்கு கொடுக்குறோம். நன்றி, தேங்க்யூ.